ஹலோ, வெல்கம் ஆல். நாம உபயோகமான வலைதளங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அதுல நம்ம இப்போ எபிசோட் 2ல பார்க்க போற வெப்சைட் www.ilovepdf.com. இந்த பிடிஎஃப் வெப்சைட்ல நமக்கு பல யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கு. மெர்ஜ் பிடிஎஃப் பண்ணலாம், ஸ்பிளிட் பிடிஎஃப், கம்ப்ரஸ் பிடிஎஃப், அதே மாதிரி பிடிஎஃப் டு எக்ஸல், அது மாதிரி இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஸ்கேன்ட் இமேஜ் இருக்கு, அதை நாம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த மாதிரி அந்த சான்ஸ்கிரிட் ஓசிஆர்ல நீங்க டெக்ஸ்டா மாத்தணும் போது பிடிஎஃப் டு ஜேபிஜி யூஸ் பண்ணி அதை தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுல அன்லாக் பிடிஎஃப் தான். ஏன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா பே ஸ்லிப்பும் சரி, நம்ம பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரி, அதே மாதிரி நம்ம ஐடி ரிட்டர்ன் பண்ணா அந்த ரிட்டர்னுக்கு பதில் வர டாக்குமெண்ட்ஸும் சரி, இன்கம் டேக்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன் வர அந்த அக்னாலஜ்மெண்ட்லாம் இருக்கிற சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா பல விதத்துல ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த அன்லாக் பிடிஎஃப்ல போய் அதை அப்லோட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு அமைச்சு அதை நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம். அது என்னன்னா, நீங்க சாதா உங்க பிடிஎஃப்லயே உங்க இருக்கிற அப்ளிகேஷன்லயே ஓபன் பண்ணும் போது அப்படியே ஓபன் பண்ணிட்டவனே பிரிண்ட் கொடுத்து அதுல இருக்கிற எதனா பிடிஎஃப் மூலயமா அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். அத நம்ம ஒரிஜினாலிட்டிலேயே அன்லாக் பண்ணோம்னா இந்த இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஓசிஆர் பிடிஎஃப், அதாவது ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ல இருக்கிறத ஓசிஆரா பண்ணோம். அதே மாதிரி பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய இருக்கு இதுல. வாட்டர் மார்க் இது பண்ணலாம், வச்சுக்கலாம். இப்ப புதுசா எடிட் பிடிஎஃப் இருக்கு. அது மூலியமா நீங்க அந்த எடிட்ல எங்கன்னா தேவையில்லாத இடத்துல இருக்கிறது, இப்போ சில பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணியிருந்தா அது கீழே ஸ்கேன்டு பை அந்த ஆப்னுடைய பேர் இருக்கும், அது வரைக்கும் அழிக்கணும். அது மாதிரினா இந்த எடிட் பிடிஎஃப்ல போய் அப்லோட் பண்ணி எடிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதான் இந்த ப்ரொடெக்ட் பிடிஎஃப் நீங்க உங்க பாஸ்வேர்டை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இது அன்லாக் பிடிஎஃப்க்கு ஆப்போசிட்டா இருந்து அது மாதிரி நிறைய இருக்கு. இந்த பிடிஎஃப் டு பிடிஎஃப் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டைசேஷன் விஷன்லயே கன்வெர்ட் பண்றது இருக்கு. நிறைய ஃபியூச்சர் இருக்கு இந்த ஐ லவ் பிடிஎஃப் வெப்சைட்ல. எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.